ஹாய் காய்ஸ், வெல்கம் டு போக்கி யங் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு போக்கிமான் எவல்யூஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ஆஷோட போக்கிமானோட எவல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். எல்லா போக்கிமானோட எவல்யூஷன் இல்லை, அது சில போக்கிமான் கரெக்ட் டைமில் எவால்வ் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஆஷ்க்கு எதாவது பிரச்சனைன்னு வரும்போது அது போக்கிமான் கரெக்ட் டைமில் எவால்வ் ஆகி ஆஷை காப்பாற்றிருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் எவல்யூஷன் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போக்கிமான் ட்ரெயினரை காப்பாற்றுறதுக்காக எவால்வ் ஆன ஆஷோட போக்கிமானை பற்றி வீடியோக்குள்ளே போய் வாங்க தெளிவாக பார்க்கலாம். நம்ம 9th பிளேஸில் என்ன போக்கிமான் இருக்குன்னா ஆஷோட ஸ்க்ளூகு. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் கிரம்பிக்கு நிறைய ஸ்பாயிக்கெலாம் தொல்லை கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் ஸ்பாயிக்கெலாம் சந்தோஷமாக வந்துருக்கும். அப்போ அந்த ஸ்பாயிக்கெல்லாம் அட்டாக் பண்ணி அதை வீட்டோட துவச்சி விட்டுருக்கோம். இந்த டைமில் நம்மளோட போக்கிமானோட ஹீரோஸ்லாம் டெசர்ட்டை ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம கிரம்பிக்கு அடித்ததில் ஒரே ஒரு ஸ்பாயிங் மட்டும் ஆஷ் முன்னாடி நிற்கும். அந்த ஸ்பாயிங் நம்ம ஆஷ் ஹெல்ப் கேட்கும். நம்ம ஆஷ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஹெல்ப் பண்ண போவாங்க. ஹெல்ப் பண்ண போகும்போது நம்ம கிரம்பிக்கு எல்லா ஸ்பாயிங்கையும் கட்டுப்படுத்தி ஆஷ் அதோட ஃப்ரெண்ட்ஸையும் அந்த ஸ்பாயிங்கை அட்டாக் பண்ணி அவங்கள ஒரு குகைக்குள்ளே போக வச்சிடும். குகைக்குள்ளே போன உடனே அவங்கள ஒரு ஜெயிலில் போட்டு அடைச்சிருவாங்க. அது யாருன்னு பார்த்து நம்ம டீம் ராக்கெட் அந்த ஸ்பாய்க்கு ஒன்றா தான் வேலை பார்த்துட்ருக்கோம். இந்த வாட்டி டீம் ராக்கெட் அந்த கிரம்பிக்கோட ஹெல்ப் மூலமாக எல்லா ஸ்பாயிங்கையும் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் நீ பிகாச்சோ கொடுத்தாதே இந்த எல்லா ஸ்பாயிங்கையும் நாங்கள் அட்டாக் பண்ணாமல் இருப்போம்னு சொல்லுவாங்க. வேறு வழி இல்லாமல் ஆஷ் அவன் பிகாச்சோ டீம் ராக்கெட்டை கொடுத்துருவான். இது கூட நம்ம கிளமண்டோட செஸ்பின்னு கூட உட்காந்துரும். அது நெக்ஸ்ட்டு நம்ம டிடேனே அந்த கூண்டு விட்டு வெளியே போய் நம்ம கிரம்பிக்கு எதிராக பேட்டில் பண்ண நிற்கும். ஆனால் அந்த கிரம்பிக்கு டிடேனே அடித்து பறக்க விட்டுரும். நம்ம கூமி அந்த கிரம்பிக்கோட எல்லா அட்டாக்கையும் நேரடியாக வாங்கி பைட் அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வழியாக ஆஷா அவங்க ஃப்ரெண்ட்ஸு கஷ்டப்பட்டு வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்தோடனே நம்ம கிரம்பிக்கு அயன்டெயில் மூலமாக கூமியை தாக்க பார்க்கும். ஆனால் இப்போ ஆஷ் போய் அந்த அயன்டெயில் டேரெக்டாக வாங்கி பறந்து போய் விழுந்துருவான். நம்ம ஆஷை காப்பாற்றுறதுக்காக உடனே கூமி ஸ்லிகோவாக எவால்வ் ஆகும். ஸ்லிகோ எவால்வ் ஆகின உடனே அதுக்கு ட்ராகன் பிரெத் அட்டாக்கை கற்றுக்கும். ட்ராகன் பிரெத் அட்டாக் மூலமாக அது கிரம்பிக்கு அந்த இடத்த விட்டு பறக்க விட்டுரும். கிரம்பிக் போனதுனால எல்லா ஸ்பாயிங்கும் கிரம்பிக்கோட கட்டுப்பாட்டிலேருந்து வெளியே வந்துடும். இந்த டைமில் நம்ம கூமி ஸ்லிகோ ஒரு மணி அங்கே இருக்க எல்லா ஸ்பாயிங்கையும் கிரம்பிக்கிட்டேருந்து காப்பாற்ற முடிஞ்சிருக்கும். நம்ம 8th பிளேஸில் என்ன போக்கிமான் இருக்குன்னா ஆஷோட பட்டர்ஃப்ளை. இதான் ஆஷோட ஃபஸ்ட்டு எவால்வ் ஆன போக்கிமான். இந்த எவால்வ் ஆகும்போது நம்ம பீட்டில் நம்ம ஆஷை அட்டாக் பண்ண வரும். பீட்டில்ட்டேருந்து நம்ம மெட்டபாட் ஆஷை காப்பாற்றிடும். ஆனால் ஆஷை காப்பாற்றினால மெட்டபாடோட பாடியில் ஒரு சின்ன கிராக் விழுந்துடும். அந்த டைமில் தான் மெட்டபாட் பட்டர்ஃப்ளை எவால்வ் ஆகும். பட்டர்ஃப்ளை எவால்வ் ஆனதுக்கப்புறம் ஸ்லீப் பவுடர் யூஸ் பண்ணி எல்லா பீட்டிலையும் தூங்க வச்சிடும். நம்ம மெடப்பாட் மட்டும் பட்டர்ஃப்ளீயாக மாறலன்னா ஆஷன் அவனோட ஃப்ரெண்ட்ஸால் பீடிட்டு தப்பிச்சிருக்கவே முடியாது. நம்ம 7th பிளேஸில் என்ன முக்கியமான இருக்குன்னா ஆஷோட சிக்யூரிட்டா. சாரி கேஸ், ஆஷோட பெல்லிஸ்க்கு பார்த்தா தெரியாமல் சிக்யூரிட்டானு. நம்ம ஜோட ரீஜனில் இருக்க ஒரு எபிசோடில் நம்ம சிக்கோரிட்டாவை டீம் ராக்கெட் கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. அதை காப்பாற்ற ஆஷ் அவனை டீம் ராக்கெட்டோட போக்கிமான்ஸ் எல்லாருமே அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் சிக்கோரிட்டா பார்த்துட்டே இருக்கும். அது கஷ்டம் தாங்க முடியாமல் அது உடனே பேலீஃபாக வால்வ் ஆகிடும். பேலீஃபாக வால்வ் ஆன உடனே அது கூண்டே உடச்சி டீம் ராக்கெட் அப்படியே மணக்கவே வச்சுருக்கோம். இப்போ அது மட்டும் வரலன்னா டீம் ராக்கெட்டோட போக்கிமான்ட்டு ஆஷ் அடி வாங்கிட்டே தான் இருப்பான். இதுவும் ஒரு கை கொடுத்த எவல்யூஷன் தான். நம்ம 6th பிளேஸில் என்ன போக்கிமான் இருக்குன்னா ஆஷோட கிளைஸ்கார். நம்ம ஆஷோட கிளைகாராக இருக்கும்போது ரொம்ப வித்தியாசமான போக்கிமானாக இருக்கும். ஏன்னா ஆஷோட எந்த போக்கிமானும் சுமதமாக அழுதுகிட்டே இருக்காது. இந்த போக்கிமான் சுமதமாக அழுதுகிட்டே இருக்கும். நம்ம ஆஷ் கூட எப்படி பாட்டில் பண்ணி ட்ரைனிங் கொடுப்போம். ஆனால் ட்ரைனிங் கொடுக்கும்போது பறந்து நம்ம கேரிட்ட போய் கொடுக்கும். நம்ம கேரி ஆஷ்க்கு ஒரு ரேசார் ஃபேங்கை கொடுப்பான் இந்த கிளைகாருக்கு கொடுக்குறதுக்காக. அந்த நாள் நைட்டு நம்ம டீம் ராக்கெட் ஆஷ் அவனோட கிளைகாரையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடிச்சிட்டு போகும்போது நம்ம ஆஷ் அவங்க மிஷின்லேருந்து கீழே விழுந்துருவான். கீழே விழும்போது நம்ம ரேசார் ஃபேங்கை கிளைகார்ட்டை தூக்கி போட்டுருவான். அந்த கிளைகார் உடனே அதை பிடிச்சி கிளைஸ்கோரே எவால்வ் ஆயிரும். நம்ம கிளைஸ்கோரே எவால்வ் ஆனதுனால இப்போ ஆஷ் அந்த மவுண்டன்லேருந்து கீழே விழுறதை காப்பாற்றும். இப்போ மட்டும் நம்ம கிளைஸ்கார் எவால்வ் ஆகிறோன்னா ஆஷ் கீழே விழுறதுலேருந்து யாராலையும் காப்பாற்றிருக்க முடியாது. நான் 5th பிளேஸில் என்ன போக்கிமான் இருக்குன்னா ஆஷோட சாரி இதுக்கு நம்ம கண்டிப்பாக வரும். நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த எபிசோட நம்ம ஆஷ் ஒரு அரட்டாக்கில் பிடிச்சிடும். ஆஷை காப்பாற்றுறதுக்காக இல்லை, வேறு ஏதோ சார்மிலியன் அரட்டாக்கில் சொல்லியிருக்கோம். அரட்டாக்கில் அதுக்கு ஏதோ கிண்டல் பண்ணி விட்டுருக்கோம். அதுக்கு சார்சர் கோவப்பட்டு சார்சாட் எவால்வ் ஆகிருக்கும். சாரி கேஸ், சார்மிலியன் கோவப்பட்டு சார்சாட் எவால்வ் ஆகிருக்கும். எவால்வ் ஆகி அரட்டாக்கில் சார்சாடு பயங்கரமாக போட்டுட்ருக்கோம். நம்ம ஜிகிலிபஃப் அந்த டைமில் பாட்டு பாடி சுற்றி இருக்க எல்லாத்தையும் தூங்க வச்சிடும். அதே மாதிரி அரட்டாக்கிலே சார்சாடி தூங்க வச்சிடும். நம்ம ஆரடாக்டரை தூக்க கலக்கத்தில் ஆஷை கீழே போட்டுரும். அந்த டைமில் நம்ம சார்சாட் போய் ஆஷை காப்பாற்றிடும். அப்புறம் நம்ம கரெக்டான டைமில் ஆஷை காப்பாற்றிருக்கு. இந்த வாட்டி மட்டும் நம்ம சார்சாட ஆஷ் காப்பாற்றலைன்னா போன வாட்டி மாதிரி ஆஷ் கீழே விழுந்திருப்போம். நம்ம 4th பிளேஸில் என்ன போக்கிமான் இருக்குன்னா ஆஷோட பிஜியார்டு. நம்ம ஆஷோட பிஜியார்டு எவால்வ் ஆன உடனே ஆஷ் அதை விட்டு வந்திருப்பான். ஒரு ஹீரோ பிஜிஆர்ட்டோ இருக்க இடத்துக்கு அது பிஜி அப்புறம் பிஜிஆர்ட்டுக்குலாம் தொல்லை கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு எதிராக நம்ம பிஜிஆர்டோ சண்டை போட பார்க்க நான் தோற்றுரும். அந்த டைமில் தான் நம்ம பிஜிஆர்டோ எவால்வ் ஆகும். பிஜிஆர்ட் நேம் சொல்லும் போது கொஞ்சம் திக்கிட்டேன், சாரி கைஸ். நம்ம பிஜிஆர்ட் நம்ம ஆஷா அது முதுகில் ஏறிட்டு அது கூட வானத்தில் வர சொல்லும்.
நம்ம பிஜிஆர் மேலே போனோடனே அது ஒரு ஃப்ளையிங் டைப் மூலமாக ஃபீரோவை டைரெக்டாக 3 வாட்டி தாக்கும். நம்ம ஃபீரோவை பிஜிஆர்ட்ட நல்லா அடி வாங்கிட்டு இருக்கோம். அவன் அடி வாங்கும் போது நம்ம பிகாச் ஃபீரோட கழுத்தில் ஏறி தண்டர் போல்ட் அட்டாக் பண்ணிடும். தண்டர் போல்ட் அட்டாக் அப்புறம் நம்ம பிஜிஆர் வந்து எல்லாம் பிஜிஆர்ட்டோட்டையும் பிட்ஜிட்டையும் சொல்லி அந்த ஃபீரோவை அடித்து அந்த இடத்த விட்டே துரத்தி விட்டுரும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பிஜிஆர் மாதிரி ஒரு தலைவர் இல்லைன்னா அவங்க திரும்ப ஆபத்து வரும். அந்த திரும்ப அந்த ஃபீரோ வரும்னு நம்ம ஆஷ் கச்சம் அவனோட பிஜிஆர்ட்டை காட்டிலே விட்டு வந்திருப்பான் அந்த காட்டு பொக்கிமான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக. என்ன பொக்கிமான் இருக்குன்னா கிங்லர் வந்து எந்த ஆஷோட பொக்கிமான் பண்ணாத ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருக்கு. அது என்னன்னா இப்போ நம்ம கிராபி தான் ஃபஸ்ட்டு ஆஷ் வந்து லீக்குக்கு யூஸ் பண்ணுவான். லீக்கில் கிராபி வந்து ஒரு பொக்கிமான தோக்கடிச்சு அதுக்கப்புறம் கிங்லராக மாறிடும். அந்த கிங்லராக மாறினதுனால இப்போ நம்ம ஆஷ் வந்து ஒரு பொக்கிமான் கூட மாற்றாமல் கிங்லர் வச்சு அந்த ட்ரெயினரோட 3 பொக்கிமானையுமே தோக்கடிச்சிரும். அது வந்து லீகில் ரவுண்ட் 1க்கு தான் ஆஷ் வந்து ஃபஸ்ட்டு கிராபியை பாட்டில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அந்த எந்த பாட்டிலுமே கலந்துக்கிட்டதில்லை. ஃபர்ஸ்ட் பாட்டிலே இப்படி ஒரு அற்புதமான வெற்றி. நம்ம செகண்ட் பிளேஸில் என்ன பொக்கிமான் இருக்குன்னா ஆஷோட கிரெனிஞ்சா. இந்த பொக்கிமான் வரும் நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இது கண்டிப்பாக வரும். ஏன்னா இதான் ஆஷோட ஸ்ட்ராங்கஸ்ட் பொக்கிமான். எவால்வ் ஆகும்போது கிரெனிஞ்சாவாக எவால்வ் ஆகும். அப்பவே பான்ஃபினாமே நடந்திருக்கு. இந்த பேர்டு ஸ்டார்டிங்கில் இப்போ நீங்கள் பார்க்குற அவர் கூட நம்ம ஆஷா அந்த நிஞ்சா பேர்டு பேட்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஆஷோட ஃப்ராகெட்டையரோ பிகாச்சோவையும் அப்புறம் நம்ம அந்த நிஞ்சா பாயோட கிரெனிஞ்சாவையும் அந்த இவரோட பொக்கிமான் தூக்கி போட்டிருக்கோம். ஆனால் இவங்க 2 பேர்ட்டையும் இப்போ பொக்கிமான் இல்லாததுனால இவரோட டீச்சர் வந்து இந்த பொக்கிமானோட மூவ்லேருந்து காப்பாற்றுவாங்க. அந்த நிஞ்சா ட்ரெஸ் போட்டிருக்கால அவனோட டீச்சர் வருவாங்க. டீச்சர் வந்துட்டு இவனை பேக் வில்லேஜுக்கே கூப்பிட்டு போயிடுவாங்க. வில்லேஜுக்கு கூப்பிட்டு போனதான் இவங்க சொல்லுவாங்க எதுக்காக அவங்க அட்டாக் பண்ணாங்க. அது இல்லைன்னா இவங்களோட ஊர்லேருந்து ஒருத்தர் அவங்க கிட்னாப் பண்ணிட்டாங்களாம். இந்த எபிசோடை பற்றி நான் சொல்லலை, நான் தப்பாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது பொக்கிமான் XYZ எபிசோட் 7 நீங்களே போய் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஸ்பாய்லர் ஆயிரும். நான் வந்து அது கிரெனிஞ்சாவுக்கு சம்மந்தமான விஷயம் மட்டும் சொல்கிறேன். அது திரும்பவும் அந்த மார்னிங் பேட்டில் பண்ணவங்கள கூட பேட்டில் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ராகெட்டையரோ பிகாச்சோ போகும். மறுபடியும் போன வாட்டி மாதிரி இந்த வாட்டியும் 3 பொக்கிமானே அந்த பொக்கிமான் தூக்கி போட்டுரும். இப்போ அது ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் மூலமாக பிகாச்சுவும் கிரெனிஞ்சாவும் டேரெக்டாக தாக்கிரும். இப்போ அது ஒரு பவர்ஃபுல்லான இன்னொரு அட்டாக் மூலமாக நம்ம பிகாச்சு தாக்கி அது கதையை முடிக்க வரும். ஆனால் இந்த டைமில் தான் நம்ம ஃப்ராகெட்டையர் இருந்துச்சு அந்த ஃபுல் அட்டாக்கே அது வாங்கிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ராகெட்டையர் வந்து ஒரு கிரெனிஞ்சாவை எவால்வ் ஆகிரும். நம்ம பிகாச்சுவை காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம ஃப்ராகெட்டையர் கிரெனிஞ்சாவாக எவால்வ் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மார்னிங் நம்ம பேட்டில் பண்ண இடம் இல்லை, இது வந்து அவங்க காப்பாற்றி வந்திருப்பாங்க. இது வேறு மவுண்டன். அதுக்கப்புறம் வாட்டர் ஷூரிக்கேன் கிரெனிஞ்சா கற்றுருக்கும். வாட்டர் ஷூரிக்கேன் மூலமாக அந்த பிஷார்ப்பை நேரடியாக தாக்கும். அந்த பிஷார்ப்பை கொஞ்சம் வீக்காக இருக்கும் போது ஆஷோ அவனோட கிரெனிஞ்சாவும் ஒன்றா சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபினாமின் எடுப்பாங்க. அந்த பாண்டு ஃபினாமினா மூலமாக ஒரு வாட்டர் ஷூரிக்கேன் போட்டு அங்கே இருக்க அந்த பிஷார்ப்போட கதையை முடிச்சுட்டு அந்த பெரியவரையும் காப்பாற்றிடுவாங்க. ஃபைனல் ஃபஸ்ட் பிளேஸில் என்ன பொக்கிமான் இருக்குன்னா ஆஷோட டெய்ல் அண்ட் ஃப்ளேம். இது வரைக்கும் முன்னே வந்து எல்லா பொக்கிமானோட இந்த பொக்கிமான் எவல்யூஷன் தான் ரொம்ப பெஸ்ட்டு. அதான் இதில் ஃபஸ்ட்டில் போட்டிருக்கேன். நம்ம ஆஷோ அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் மவுண்டன் பக்கத்தில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அவங்க ட்ரீவரை மீட் பண்ணுவாங்க. ட்ரீவன் அவரோட சார்மிலியன் எவால்வ் ஆகிருக்கும். நம்ம ட்ரீவரோட சார்மிலியனுக்கும் நம்ம ஆஷோட ஃப்ளெச்சிண்டருக்கும் அப்போ ஒரு பேட்டில் நடக்கும். அந்த பேட்டிலில் நம்மளோட ஃப்ளெச்சிண்டர் சார்மிலியன் தோக்கடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரீவர் சொன்னால் என்கிட்ட ஆர்டிகோன ஃபோட்டோவும் அந்த ஜாப்டஸ் ஃபோட்டோவும் இருக்குது. அந்த மோட்டர்ஸ் ஃபோட்டோ தான் தேவை. அந்த மோட்டர்ஸ் ஃபோட்டோக்காக மவுண்டனுக்கு போவாங்க. ஆனால் மவுண்டனில் வந்து டீம் ராக்கெட் வந்து ஆஷோட பிக்காஜியை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோட்டர்ஸ் இருக்க லாவாக்குள்ளே ஒரு பாறையை தள்ளி விட்டுருவாங்க. நம்ம டீம் ராக்கெட் எதிர்க்க நம்ம ஆஷ் அண்ட் ஃப்ளெச்சிண்டரை வெளியிடுவான். அந்த டைமில் மோட்டர்ஸ் கோவத்தோடு அந்த லாவாக்குள்ளேருந்து வெளியே வரும். வெளியே வந்தவொடனே ஒரு பவர்ஃபுல்லான ஃபயர் அட்டாக் பண்ணி நம்ம டீம் ராக்கெட் அங்கே இடத்த விட்டே பறக்க விட்டுரும். நம்ம பிகாச்சு கீழே போட்டிருப்பாங்க. அதை வந்து நம்ம டெய்ல் ஆன் ஃப்ளேம் ஸ்டீல் விங் மூலமாக பிகாச்சுவை காப்பாற்றிடும். நம்ம மோல்டர்ஸ் ஆஷ் அதோட ஃப்ரெண்ட்ஸை கூட அதோட எனிமீஸுன்னு நினச்சி அவங்களையும் ஃபயர் அட்டாக் மூலமாக தாக்கும். இந்த டைமில் ஆஷ் அவன் ஃப்ராகெட்டையரை வச்சு நம்ம ஒரு வாட்டர் பல்ஸ் அட்டாக்கை மோல்டர்ஸ் இதுக்காக யூஸ் பண்ணியிருப்பான். ஆனால் அது வந்து ஒரு செகண்டில் முழு வாட்டர் பல்ஸும் எவாப்ரேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் சார்மிலியனோட ஃபயர் அட்டாக் பண்ணுவோம், அதுவும் எவாப்ரேட் ஆகிருக்கும். நம்ம ஃப்ளெச்சிண்டர் மோல்டர்ஸை சமாளிக்க பார்க்கும். ஆனால் மோல்டர்ஸ் ஒரே ஒரு ஃப்ளேம் த்ரோயரில் நம்ம ஃப்ளெச்சிண்டரை ஒரு சைடு தள்ளி விட்ருவோம். நம்ம ஃப்ளெச்சிண்டருக்காக ஆஷ் வந்து நான் அவனை காப்பாற்ற வருவேன்னா இதை கேட்டு மோல்டர்ஸ் ரொம்ப கோவமாக ஒரு பவர்ஃபுல்லான ஃப்ளேம் த்ரோயரை ஆஷும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க பக்கத்தை இப்போ யூஸ் பண்ணிடும். நம்ம ஃப்ளெச்சிண்டர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஃப்ளெச்சிண்டர் போய் ஆஷை காப்பாற்ற ஓடும். அது காப்பாற்ற போகும்போது அது எவால்வ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும்.
கரெக்டாக அந்த ஃப்ளேம் த்ரோயர் பக்கத்தில் வரும்போது நம்ம ஃப்ளெச்சிண்டர் போய் தடுத்துருக்கோம். அப்படியே டெய்லான் ஃப்ளேமாகவே எவால்வ் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஃப்ளெச்சிண்டர் வந்து நம்ம ஆஷையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் அந்த பவர்ஃபுல்லான ஃபயர் அட்டாக் கிட்டேருந்து காப்பாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் டெய்லான் ஃப்ளேமாகவும் எவால்வ் ஆகியிருக்கும். டெய்லான் ஃப்ளேம் எவால்வ் ஆகும் போதே நம்ம ஆஷை காப்பாற்றிட்டு தான் எவால்வ் ஆகியிருக்கும். நம்ம டெய்லான் ஃப்ளேம் பிரேவ் பேர்ட் அட்டாக் கற்றுருக்கோம். அதுக்கு எதிராக மோல்ட்ரஸ் கிட்ட போய் சண்டை போடும். ஆனால் மோல்ட்ரஸ் ஒரு ஃபயர் அட்டாக்கில் நம்ம டெய்லான் ஃப்ளேம் அப்படியே பறக்க விட்டுரும். நம்ம டெய்லான் ஃப்ளேம் லாவாக்குள்ளே போய் விழ போகும். நம்ம ஆஷ் அவன் உயிரை பானையை வச்சு டெய்லான் ஃப்ளேமை பிடிச்சிருவான். அந்த டைமில் நம்ம ஃப்ராகடேர் அதோட ட்ரெபிள்ஸை யூஸ் பண்ணி ஆஷையும் அவனோட டெய்லான் ஃப்ளேமையும் காப்பாற்றிடும். ஆஷ் பண்ண இந்த விஷயத்தை பார்த்து நம்ம மோல்ட்ரஸ் வந்து அவன் வந்து நம்ம எனிமி இல்லைன்னு புரிஞ்சிருக்கும். ஓகே காய்ஸ், வீடியோவில் தான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் காய்ஸ். ஏன்னா நீங்கள் எல்லோரும் நல்லா பொங்கல் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா பொங்கல் கொண்டாட்டணுன்னு தான் இந்த வீடியோவை நான் நைட்டு போட்டேன். இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் இருந்தது காய்ஸ். உங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்புறம் நான் போக்கிமான் ஃபேன்ஸ் போக்கிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எல்லா போக்கிமான் ஃபேன்ஸும் ஒன்றா இருக்கிறதுக்காக தான் இந்த போக்கிங் தமிழை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே காய்ஸ், டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.